ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம்மேக்கர்ஸ் ஐடியாஸ். இன்னைக்கு வீடியோவில் கிச்சன் கவுண்டர் டாப் மேக் ஓவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிற சின்ன சின்ன டிப்ஸ், அப்புறமா டிஐவைஸ், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. பிளாட்ஃபார்ம் மேலேயும் வால்லையும் நான் வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சு எப்படி மேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 சிங்க் இருக்கும். ஸ்டவ்னுடைய ரைட் சைடும் லெஃப்ட் சைட்லேயும். எனக்கு 2 சிங்க் வேணாம், ஒன்றே போதுன்றனால ஒன்று வந்து இந்த மாதிரி கிரானைட் கல் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா எதனாவது பொருள் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சைடு இருக்க சிங்க் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். விண்டோ சைடில் இருக்குது அப்படிங்கிறனால சன்லைட் பட்டுட்டு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். வால் ஃபுல்லாக பிளெயினாக இல்லாமல் சின்ன சின்ன திங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணோம்னா இன்னும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இதுக்காக ஆணியெல்லாம் அடிக்கலை, இது ஃபில்டருக்காக அடித்த ஆணி தான். ஃபில்டர் கீழே வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால அந்த இடத்துல வந்து ஒரு வுட் ஷெல்ஃப் மாதிரி வச்சுட்டு அதில் சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கிச்சன் உள்ளே பார்த்தீங்கன்னா ரியல் பிளான்ட்டும் வச்சுருப்பேன், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் வச்சுருப்பேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ரியல் பிளான்ட் தான் இருக்கும். வீட்லேயே நம்ம சில பொருளாக யூஸ் பண்ணாமே வச்சுருந்துருப்போம், அந்த மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் வச்சு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி தான் இந்த இடத்துல நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஃபில்டர் மேலே வந்து ஒரு பாட்டில் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அந்த மணி பிளான்ட் நல்லா லாங்காக அப்படியே வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கூட ஒரு டிஐஒய் தான். ரீயூஸ் ஐடியாஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன், நம்ம சேனலில் இருக்குது. வேஸ்ட்டாக இருந்த ஒரு வுட் போர்டில் தான் இந்த மாதிரி வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் 2 அகர்பத்தி வச்சுருக்கேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க பூஜைக்கு, அந்த அகர்பத்தி தான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல்லு. வீக்லி ஒன்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதே போல் இந்த ஃப்ளோட்டிங் லேம்பில் வந்து கொஞ்சமாக எசென்சியல் ஆயிலும் விட்டுட்டு நான் ஏற்றிடுவேன். இது வந்து காலையிலையும் சாயந்தரம் இந்த மாதிரி விளக்கேற்றி வைக்கும்போது அது வந்து நமக்கு மைண்டுக்கு ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து டீ மக்கெல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்னர் ஏரியாவை நான் இந்த மாதிரி தான் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது இப்போ ரீசெண்டாக வாங்கின உடன் ஷெல்ஃபு தான். இது வந்து நான் பிளாட்ஃபார்மில் கார்னரில் இந்த மாதிரி நான் வைக்கிறேன். வால் ஹேங்கிங் பண்ணல, ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் மேலேயே தான் நான் வச்சுருக்கேன். 100 கிராம்ஸ் குவான்டிட்டி இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பாட்டில் வந்து எங்கிட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிறனால அந்த பாட்டில் எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஷெல்ஃபே நான் வாங்கினேன். மேலே ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வைக்கிறேன். இது வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பசங்களாகட்டும் ஹஸ்பண்டு எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து இதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஹோல் கரம் மசாலா ஒன்று ஒரு பாட்டிலில் போட்டுட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பிரியாணி செய்கிறது, நான்வெஜ் குழம்பெல்லாம் செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாமே வந்து இந்த செகண்ட் ரோல்லையே இருக்கும். என்கிட்ட பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுலேயும் பட்டை கிராம்புன்னு போட்டு வைக்கிறேன் இல்லைங்களா. பட்டைக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், ஏலக்காவுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், கிராம்புக்கு ஒன்று இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வைக்கும்போது எல்லா ஸ்மெல்லும் கலந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போதுமே வந்து ஒன்றையும் தனித்தனி பாட்டிலாக தான் நான் போட்டு வச்சுக்குவேன். தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா எள்ளு வச்சுருக்கேன். பிளாக் எள்ளு, ஒயிட் எள்ளு, அப்புறமா பெப்பர் பவுடர், இட்லி பவுடர், இந்த மாதிரி இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஃபோர்த் ரோவில் வந்து டெய்லி நம்ம சீசனிங்காக என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ சீரகம், மிளகு, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ரோவில் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ண பாட்டில் தான். ஃபஸ்ட் ரோல் இருக்கிற பாட்டில் எல்லாமே ஹனி வாங்கின பாட்டில். ஹனி காலியானதுக்கப்புறமே நான் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணியிருக்கேன். செகண்டு, தேர்டு, ஃபோர்த் ரோல் இருக்கிற பாட்டில் எல்லாமே வந்து பிக்கிள் அப்புறம் ஜாம் வாங்கின பாட்டில்ஸ் தான் இது. இந்த பாட்டில்லாம் ரீசெண்டாக கலெக்ட் பண்ண பாட்டில் கிடையாது, மோர் தென் 12 இயர்ஸாக நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்த பாட்டில்ஸ் தான் இதெல்லாம். இதனோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2-3 தடவை கையிலேருந்து ஸ்லிப் ஆகிட்டு கீழே கூட விழுந்திருக்கு, ஆனால் அது எதுவும் உடையில. அந்தளவுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அதனாலேயே நான் வந்து அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதனோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு வர பொருளெல்லாம் கரெக்டாக அதில் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ஷெல்ஃப் வாங்கிட்டு அதில் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிச்சனை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிங் லைட் வச்சு வாலில் அப்படியே நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த லைட் பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூமில் தான் வச்சுருந்தேன். பூஜை ரூமில் இப்போ வேறு லைட் இருக்குது அப்படிங்கிறனால நான் இங்கே கிச்சனில் வந்து அதை திரும்பி ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் லைட் வாங்கி 5.5 to 6 இயர்ஸ் ஆகிட்டுது. இப்போ வரைக்கும் நல்லா எரியுது. இது காப்பர் வயர் இருக்கனால எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகவும் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. இது அமேசான்லேயும் கிடைக்குது. 10 மீட்டர்ஸ் லென்த் உள்ளது. 194 ருபீஸ் அப்படின்னு தான் வாங்கினேன். எம்ஆர்பி பார்த்திங்கன்னா அபவ் 600 போட்டிருப்பாங்க, ஆனால் 199 ருபீஸ் இப்போ ரீசெண்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன்.
இந்த லைட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மனசுக்கு ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம காலையில் நேரமே எழுந்து வேலை பண்ணுவோம், அதே மாதிரி லேட் நைட்லேயும் நம்ம வேலை பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த டைம்லலாம் இந்த லைட்டு எரிஞ்சுது அப்படின்னா அது நமக்கு ஒரு ஹாப்பியான மூடியும் நிறைய எனர்ஜியும் நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ நைட் டைமில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவுமே அழகாக ஒரு ரிச் லுக்கோடு இருந்துச்சு அந்த கிச்சன் பார்க்குறதுக்கு. 10 மீட்டர் லென்த் உள்ளது அப்படின்றனால எனக்கு வந்து கிச்சன் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த விண்டோவுக்குமே ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ ரொம்பவுமே அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஐஒய் சாப்பிங் போர்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. இதில் வந்து நடுவில் ஹோல் ஆகிட்டுது. ஸோ அதை நான் அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலில் எறும்பு பூச்சி இந்த மாதிரி வரதெல்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு மேலே வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வேஸ்ட்டாக இல்லாமல் ரீயூஸ் பண்ணுற ஒரு பொருளாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த வால் ஸ்டிக்கர் கூட பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்காக வாங்கினது தான். பேலன்ஸ் இருந்தது, அதை அப்படியே வச்சுருந்தேன். இப்போ அது திருப்பி அதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இதை கரெக்டாக மெஷர் பண்ணி அளவு எடுத்துகிட்டு அந்த போர்டு மேலே அப்படியே வச்சு ஒட்டிட்டேன். இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிக்கிறனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் தண்ணி இல்லைனா ஆயில் எதுனாவது பட்டுருச்சுனா கூட போர்டில் வந்து எதுவும் படாமல் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாமே வால் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டேன். இது போல் எல்லா இடம் ஃபுல்லாக ஸ்டிக்கர் வச்சு ஒட்டினதுக்கப்புறமே நீட்டாக இருக்குது. புது போர்டு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதில் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அதுவும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு போர்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன உடன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து 4 கார்னர்லேயே வச்சு ஆணியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த போர்டை டைரெக்டாக பிளாட்ஃபார்மில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் தண்ணி படுது இல்லை ஆயில் பட்டுச்சு அப்படின்னா எல்லாம் போர்டுக்கு அடியில் போகும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதாக வுட் பீட்ஸ் வச்சு நான் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா கேப் இருக்கும் பிளாட்ஃபார்முக்கும் போர்டுக்கு நடுவில். ஸோ இதனால் இன்கேஸ் பட்டுதுனா கூட கீழே தரையில் தான் படும், போர்டில் எதுவும் படாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த உடன் பீட்ஸ் கூட பார்த்திங்கன்னா 45 50 ருபீஸ்னால் தான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கினேன். இப்போ அந்த பீட்ஸை வந்து நிறையா இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது நம்ம திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கேப் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த போர்டு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை ஸ்டவ் கிட்ட வச்சுட்டு ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஈஸியாக ஒரே டைமில் நகர்த்திட்டு தொடச்சிக்கலாம், ஒரே டைமில் அந்த சைடு நகர்த்தி வச்சுக்கலாம். இன்கேஸ் ஆயில் பட்டுச்சுனாலுமே கூட நம்ம ஈஸியாக தொடச்சிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்குமே கூட பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போர்டு மேலே நம்ம டெய்லி சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆயில் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் வச்சுருக்கேன். லைட்டர் வச்சுருக்கேன். இந்த வுட்டு மாதிரி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, அது சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுறது, ஃபோன் வைப்பேன், அதுக்காக தான் அங்கே வச்சுருக்கேன். பக்கத்தில் சாப்பிங் போர்டும் அப்புறமா சால்ட் வச்சுருப்பேன். கிறிஸ்டல் சால்ட்டும் பவுடர் சால்ட்டும் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ நான் மேக் ஓவர் பண்ணின உடனே இந்த மாதிரி தான் இருக்குது. நைட் டைமில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லைட்லாம் வச்சுருக்கும்போது. ஸோ இது வந்து டெய்லி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குமோ, நம்ம சமைச்ச பொருளெல்லாம் வச்சுருப்போம், அதே மாதிரி நம்ம ஸ்பூனு அது இதுன்னு எல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமே இப்படி தான் இருக்குது. டெய்லி நான் யூஸ் பண்ணுற கிச்சன் இப்படி தான் இருக்கும். கீழே வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்பூனும் வச்சுருக்கேன், செராமிக் ஸ்பூன் தனித்தனியாக வச்சுருக்கேன். மேலே வந்து நைஃபு சிசரும் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஒன்றா வச்சோம்னா கையில் பட்டுணுன்றனால தனியாக அதை மட்டும் வச்சுருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு நிறைய மோட்டிவேஷனை கொடுக்கும், பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும், நிறைய எனர்ஜியை கொடுக்கும். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு தான் நான் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். நான் டெய்லி யூஸ் பண்ணுற கிச்சன் எப்படி இருக்குமோ அதுதான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி விளக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையில் இல்லைன்னா ஈவினிங் நான் ஏற்றிடுவேன். அதே மாதிரி அந்த அகர்பத்தி ஸ்மெல் நம்ம ஏற்ற வேண்டாம், சும்மா வச்சோம்னாவே போதும். அந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிச்சனை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு எப்படி வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அரிசி, பருப்பு, அந்த சமைக்கிற பாத்திரம் மட்டும்தான் கபோர்ட் திறந்து உள்ளேருந்து எடுப்பேன். மற்றது எல்லாமே எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மேலேயே இப்போ இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு வேலை பண்ணுறக்கு. நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கிளம்ஸியாலாம் நான் நிறையா எதுவும் வச்சுக்கல. எது தேவையோ அது மட்டும்தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு யூஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சனோட ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு அகர்பத்தி வைப்பேன். அதே மாதிரி விளக்கும் ஏற்றி வைப்பேன். அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரேபிட் இதில் வந்து ஒரு ஆலுவேரா பிளான்ட் வச்சுருக்கேன். விண்டோவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் லைட் வச்சுருக்கறனால ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அது லைட் கொஞ்சம் சூடாகும். ஸோ ரியல் பிளான்ட் அங்கே வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக, அதனால ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் தான் இருக்காங்க. இந்த எலிஃபெண்ட் பிளான்ட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆலுவேரா பேபி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். இந்த எலிஃபெண்ட் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சன்லைட் நல்லா வரும். அதனால் இந்த பிளான்ட்டெல்லாம் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா க்ரோ ஆகும் இங்கே வைக்கும்போது.
என்னோடய கிச்சனை எனக்கு பிடிச்ச மாதிரியும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் நான் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஷேர் பண்ணிக்கிற சின்ன சின்ன டிப்ஸும் டிஐஒய் எல்லாமே உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.